அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்குகிறேன். எத்தனையோ நீதி நூல்கள் தமிழிலே இருக்கின்றன. அவற்றினின்று ஏலாதி சற்றே உயர்ந்து நிற்கிறதே என அதிசயிக்கிறோம், ஆராய்கிறோம். ஜெயின சமயம் ஒழுக்கத்தை போதிக்கின்றது, ஒழுக்கத்தின் வகைகளை விளக்குகிறது. அவற்றோடு சேர்ந்த ஏலாதி நூல் ஒழுக்கங்களை விளக்கி அவற்றை கடைபிடித்து ஒழுக செயல்முறை விளக்கம் அளிக்கிறது, படித்தவற்றை செய்து காட்ட பழக்குகிறது. இந்த வகையிலே ஏலாதி நூல் உயர்ந்து நிற்கிறது. எல்லோருக்கும் அறிஞராக வேண்டும் என்ற ஆசை இருப்பது இயற்கையே. ஏலாதி பல ஒழுக்க நெறிகளை சொல்லி நீ அறிஞனாக வேண்டுமெனில் இவற்றையெல்லாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிறது 9வது செய்யுளிலே. அடுத்ததாக செங்கோன்மைக்கும் கொடுங்கோன்மைக்கும் வேறுபாட்டை காட்டி நல்வினை தீவினைகளோடு தொடர்பு படுத்தி மறைமுகமாக ஜெயினவியல் வினை கொள்கையினை விளக்குகிறார் கனிமேதையார். இனி அடுத்த பதிவிலே 9 மற்றும் 10வது செய்யுளை காண்போம். ஏலாதி என்ற நூலினுடைய 9வது செய்யுள். கற்றாரை கற்றது உணரார் என மதியார் உற்றாரை அந்நன்னம் ஓராமல் அற்றார்கட்கு உண்டி உரையுள் உடுக்கை இவை ஈந்தார் பண்டிதராய் வாழ்வார் பயின்று. நிறைய கற்றறிந்த பெரியோர்களை அவர்கள் கல்லாதவர்கள் என உருவத்தை வைத்தோ நடவடிக்கைகளை வைத்தோ மனதில் தவறாக எண்ணிவிடுதல் கூடாது. 2. உறவினர்களையும் நண்பர்களையும் உயர்வு தாழ்வின்றி மதிக்க வேண்டும். 3. பொருளற்ற வறுமையாளர் வறியவர்களுக்கு பற்றை நீக்கிய துறவிகளுக்கும் முதலில் அன்னதானம் என்கின்ற உணவினை வழங்கி பசி ஆற்ற வேண்டும். 4. அவர்களுக்கு அஞ்சினான் புகலிடம் என தமிழ் சமணம் போற்றுகின்ற அபயதானம் என்று குறிப்பிடுகின்ற தங்க இடமளிக்கின்ற பண்பினை பெற்றிருக்க வேண்டும். 5. இவர்களுக்கு குளிரில் நடுங்காமல் இருக்க ஆடைகளை கொடுத்து உதவுதல் வேண்டும். 6. இவ்வாறு செய்தால் மட்டுமே நீ அறிஞன் என போற்றப்படுவாய், நீ பண்டிதனாக பயிற்சி கொடுக்கப்படுவாய் என பண்டிதனாவதற்குரிய பயிற்சி திடலையும் இங்கே அமைத்து காட்டுகிறது ஏலாதி. 10வது பாடல். செங்கோலன் கீழ்குடிமக்கள் செல்வமும் சீரிலா வெங்கோலன் கீழ்குடிகள் வீந்துகவும் வெம்கோல் அமைச்சர் தொழிலும் அரியலம் ஒன்று ஆற்ற எனைத்தும் அறியாமையால். நீதி வழுவாமல் செங்கோலாட்சி செய்யும் மன்னரின் அரண்மனையில் செல்வம் பெருகும், அந்த அரசனின் ஆணைப்படி வாழுகின்ற குடிமக்களின் செல்வமும் பெருகும். 3. முறை தவறி அரசாலும் கொடுங்கோலாட்சி செய்கின்ற மன்னனின் செல்வம் அழிந்து போகும். 4. அந்த அரசனின் ஆணைப்படி கொடுங்கோலாட்சி செய்கின்ற மன்னனின் கீழ் வாழ்கின்ற குடிமக்கள் செல்வமும் சேர்ந்து அழிந்து போகும். 5. கொடுங்கோல் மன்னனின் அமைச்சனும் கூட அழிந்து போவான். 6. அந்த அமைச்சனின் அமைச்சு தொழிலும் கூட அழிந்துவிடும். இது எதனால் நடக்கிறது என்றால் செங்கோன்மை கொடுங்கோன்மை ஆகியவற்றால் நிகழ்கிறது. அதாவது செங்கோன்மை என்பது நல்வினையும் கொடுங்கோல் என்பது தீவினையும் குறிக்கும். எனவே நல்வினை ஏற்படுகின்ற பொழுது செல்வம் யாருக்காக இருந்தாலும் வளர்ந்து கொண்டே வருகிறது, தீவினை ஏற்படுகின்ற பொழுது அது அழிந்துபடுகிறது என்பதனை அழகாக சுட்டி காட்டுகிறது ஏலாதி. இனி அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஜெயசுந்தரன், கடலூர்.